அப்பாடா, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்ன இக்கட்டான சூழ்நிலையில இருந்தேன், தெய்வம் மாதிரி வந்தாரு என் முதலாளி. வந்து வீட்டையும் கொடுத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் கிஸ் செலவுக்கு காசை கொடுத்து பண்ண அவரை போய் பார்த்துட்டு வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வந்தாயா, மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்குது. வனவாச போய் முதலாளி ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துறியான்னு சொன்னா, எல்லா இதுவும் 4 விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். நல்ல விவரக்காரி தான் நம்ம பொண்டாட்டி. போய் பார்த்துட்டு வரணும், நல்லா தான் போச்சு. மனுஷன் எப்படி சந்தோஷப்பட்டாரு. ஐயா, என்ன இந்த விலகதன வரானே, இவன் பார்த்தான்னா அப்படித்தானே. ஆத்தாடி பார்த்து போடுவானோ, இன்னும் எங்கிட்ட ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. என்ன இந்த பக்கம் எதுவும் சொல்லி விசாரிப்பானோ, என்ன சொல்றது அவன்கிட்ட? என்னது பெரிய தங்கிட்டு நின்றுகிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு விசாரிப்போமா கேட்போமா? எதுக்கு இங்கிட்டு ஒரு சோழியும் இல்லையா, அப்படியே அங்கிட்டு வந்துருப்பாங்க. எதுவும் கேட்டு வா ஐயா கொடுத்தோம்னா நல்ல நல்லதுமா பேச்சு வாங்கணும். தேவையா? பேசாம கண்டு காணாத மாதிரி ஒதுங்கி போயிருவோமா? போயிருவோம், எதுக்கு நம்மளுக்கு வம்பு? என்னடா என்ன இங்கிட்டு போற, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறியே. என்ன உன் ஆத்தாக்காரியோட திமிரா, இல்ல உன் பொண்டாட்டியோட ரப்பம் கொழுப்புமா? பார்த்துட்டு கண்ணு காணாத போற. என்ன அதிசயமா இருக்கு, நம்ம எதுக்கு வம்புன்னு சொல்லி போனா வழியக்க கூப்பிட்டு பேசுறாங்களே. அது பெரியாத்தா, இங்க தோப்புக்குள்ளதான் இப்ப நம்ம வீடு, இங்கதான் இருக்கிறோம். சரி அப்பாச்சு, தோப்புக்குள்ள வந்திருக்கீங்களா? தோப்புக்குள்ள சரி சரி, தோப்பு ஒன்று விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க, அதனால தோப்பை பார்க்கறதுக்கு வந்தேனா. தோப்பா? என்னங்கண்ணா, இருக்கிறதெல்லாம் நம்ம முதலாளி தோப்புதேன், விற்கிறதுக்கு அது வாய்ப்பு இல்லையே. இந்த ஆட்டை எதை சொல்லிட்டு போகுது? சரி, நம்மளுக்கு என்ன, எதையோ பார்க்க வந்திருப்பாங்க, சொல்லிட்டு போவாங்க, எதையோ சொல்லிட்டு போறாங்க. பரவாயில்லையே, எப்போதும் நம்மளை பார்த்தா கடுக்கடு வெடுவெடுன்னு விழுகிற பெரியம்மா இப்ப பார்த்தவொன்னே என்னடா எங்க இருக்கிற எது இருக்கிறேன்னு சொல்லி விசாரிக்கிறாங்களே, மனசு மாறிட்டாங்களோ? என்னது இது? இல்லைன்னா 4 பேர் போற இடத்துல ஏதோ மருந்து பாட்டில் மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி இருக்குது. ஆமா, பயத்துக்கு அடிக்கிறது. இந்த பாட்டில் எங்கப்பா வந்துச்சு? அதுவும் வீட்டு வாசலுக்கு போற வழியில நம்ம போகும்போது ஒன்றும் கணக்கு படலையே. எவன வயக்காட்டுக்கு எங்கிட்ட மறந்து இப்ப யாரும் இல்லையே, தோட்டத்துக்குள்ள இந்த வயக்காடு இருக்குது, தோட்டத்தை தாண்டில போனா அதுவும் முதலாளிய பயத்துக்கு அடிக்கிறதுனால நம்மள்ட்ட தான் சொல்லுவாரு. இன்னும் பெரியப்பா தான் நின்றுச்சு, எப்படி இங்க வந்துச்சு? எவனா இருந்தாலும் ஆள் மாதிரி நடமாடுற இடத்துல அப்படி போட்டு போவாங்க, வச்சுட்டு போவாங்க. அறிவு கட்டவங்க. பெரியாத்தா தானே நின்றுச்சு. ஐயோ கடவுளே, புள்ளை குட்டியா வனரோசா, ஐயோ பார்த்து நல்லபடியா சிரிச்சு பேசிட்டு போச்சு. இது எதையும் கலந்து பிடிச்சா, என்னதான் இருந்தாலும் பாம்புக்கு பாலை வச்சாலும் அது விஷத்தை கக்கிருமே, அந்த மாதிரியே இந்த பொம்பளை. ஆத்தாடி நெட்டு ஒண்ணு ஆன்லைன்ல உனக்கு புச்சுமா ஐயோ எல்லாரும் இருக்கும்போது அதை ஏண்டி நீ போய் குடிச்ச? சுட அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. நெட்டு என்னை ஏமாத்திராதடி. நெட்டு அண்ணன் இப்படி நேரம் பேசினாலேனே, என்ன பேச்சு முச்சு இல்லாம கிடக்குறாள்னே. நெட்டுமா, புச்சுமா, மொழிடி பாருடிங்க. ஐயோ, 2 பேரையும் சுத்தி எப்படி தூக்கிட்டு போவேன்? சித்தி கிட்ட போய் யாரு வாரா, யாரு கண்ணு முழிக்கிறாங்களோ அவங்கள தான் சுத்தி தூக்கிட்டு போவனா? ஒருத்தன் இங்கேயே தூங்குவீங்களா? ஐயோ அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலையேக்கா. இங்க என்னக்கா நடக்குது? என்ன நடக்குது?
என்னதான் திட்டுனாலும் வச்சாலும் மருமகம்னா மருமகன் நல்லபடியா வாழணும் தானடி அந்த பொம்பளை ஆசைப்படும். அதுக்கு என்ன பதில சொல்றது? என் மாமா எங்க தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே மேடி. எங்கதான் சொல்லு தம்பி, எங்க அவங்க எங்கதான் போனாங்க? அக்கா, அவர் ஒரு முதலாளி வீட்டுக்கு போயிருக்காருக்கா. அந்த பெரிய மனுஷன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரா, வரலையே. அவர் ஏன் நம்மள தேடி வரணும்? நம்ம தானே அவரை தேடி போறோம்னு போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாயான்னு சொல்லி அனுப்பி விட்டக்கா. அவர் முதலாளியை பார்க்கதாக்கா போயிருக்காரு. அக்கா, ஏன்க்கா ரெண்டு பேரும்? அக்கா, உங்களை நான் ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? பத்தக்கா, என்னாச்சு? ஏன் நீங்க அழுகுறீங்க? மனரோசாக்கா, என்னன்னு சொல்லுங்கக்கா. வெளியில சத்தம் கேட்டுச்சு, நீங்க சும்மா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சுக்கா? எங்க நெட்வொர்க் காணோம், எங்க மச்சான் மாமா யாரையுமே காணோம். ஐயோ, என்ன தெரியல மீனா, சொல்ல உனக்கு தெரியாதக்கு. வீட்டுக்குள்ள இருந்தில்ல. ஐயோ, நீ செஞ்ச பாயசத்துல என்ன விழுந்துச்சுன்னு தெரியல. எதுவும் வசதி சமைச்சறாங்க ஒண்ணும் புரியலடி. அந்த குடிச்ச நாய் செத்து போய் கிடந்துச்சான். நம்ம நெட்டு குட்டியே 2-3 கப்ப குடிச்சிட்டோம்னு சொன்ன சோறுல மயங்கிட்ட அடிப்புள்ள. மாமா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. சங்கராசு மச்சன் தூக்கிட்டு போயிருக்காங்க. சுருளி தான் இங்க போயிட்டாரு. என்னன்னு தெரியல, எங்க போயிருக்காங்கன்னு புரியலையே. அடியே மீனா, நீ எடுத்து தெரியாம எரியல போடல. டேஸ்ட் இருக்கணும் அப்படி இப்படி சொல்லி எதையும் தெரியாம போடலையேடி. ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி சொல்ற? எனக்கு இது தெரியாதா? நான் பாயசம் மட்டும்தாக்கா பண்ணனே, பாலை ஊத்தி. வேற எதுவும் நான் போடலக்கா. அதுவும் எல்லாம் எக்ஸ்பைரி டேட் கூட பார்த்து போட்டேன் தெரியுமா? நான் அப்படி ஒண்ணுமே பண்ணலக்கா. நீ என்னக்கா என்னையும் சொல்ற? அடியே வளர கிறுக்குத்தனமா என்ன பேச்சு பேசுற? அவன பச்சை பிள்ளையா, அவளுக்கு தெரியாதா? இப்படி வாயை விடலாமா? அவன் மனசு கஷ்டப்படாதா? அப்படிலாம் பேசாத முடி. அவன் என்ன செய்ய தெரியாத வைக்க தெரியாத பிள்ளையா? நீ அழுகாதம்மா மீனா, நீ அழுகாத. என்ன நேரம் அப்படி இருந்திருக்கு, என்ன வண்டி தொலைய? எதுவும் பூச்சி ஈச்சி எதுவும் மரத்துல இருந்து எதுவும் விழுந்திருக்கு மடி. நீ சும்மா இருமடி, எதுவும் பேசி தொலையாம. சரி, பிள்ளையில தூக்குங்க போங்க. மீனா, நீ ஒரு பிள்ளைய தூக்கி தூக்கி தாமா. ஐயோ, நெட்டுக்கு ஒண்ணுனா என்னால உயிரோட நான் இருக்கவே மாட்டேங்கா. அவளை சும்மா நக்கல் பண்ணுவேன், கிண்டல் அடிப்பேன். ஆனா அவ இல்லாம ஒரு நிமிஷம் என்னால இருக்கவே முடியாதுக்கா. அக்கா, எனக்கு நெட்டுனா உசுருக்கா. ஐயோ கடவுளே, சும்மா இருமடி. எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்னா உசுறு பேசிக்கிட்டு இருக்காவ. அப்படிலாம் பேசாத முடியே. வாங்க, பிள்ளைய தூக்கிட்டு வாங்க போங்க. நெட்டு, அடியே நெட்டு, உனக்கு என்னடி அப்பா அவசரம்? என்ன அவசரம்? இல்ல எங்களுக்கு வர ஆபத்தை நீ வாங்கிக்கிட்டியா? ஐயோ, அடியே விடையா, இப்படி ஓடுற? மெதுவா போகடி, பிள்ளைய தூக்கிட்டு கல்லில யாரும் இப்படி விழுந்து எழுந்துறாம. சும்மாவே நேரம் சரியில்லை மடி. மெதுவா போகடி. இந்த பிள்ளைக்கு ஒரு மேல இலையில துணி இணைய சட்டையை போட்டுக்க கூடாது. இப்படியே போட்டிருக்கே, காத்து இது வாட காத்து வேற பிள்ளைய மேல நில்லபடி. நானும் வரேன். ஐயோ, என்னத்த சொல்ல? இவன் காதுல நம்ம பேசுறது சொல்றது வேற விழுந்து தொலையுது இல்லையே. இப்படி ஓடுறால, காலை கிளப்பிக்கிட்டு பிள்ளைய கையில வச்சிருக்கங்கிற நதானம் இல்லாம போறாளே. ஐயோ, நான் செஞ்ச பாயசத்தை குடிச்சுக்கிட்டு மயங்கிட்டாங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பயமா இருக்குதே. வனரோசா, வனரோசா, மீனா, மீனா, எங்க போய் யாரையுமே காணா? யாரையும் பின்னாடி போய் பார்த்தா காணா. சாப்பிடலாம் அப்படி இப்படியே கிடக்குது. எங்க போனாங்க எல்லாரும்? மாமா, 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 நான் ஒண்ணுமே பண்ணல மாமா. என்னைய நம்புங்க மாமா. மாமா, பாயசம் நான் பண்ணல. அதை குடிச்சிட்டு நெட்டோக்க மயங்கிட்டாங்களா மாமா? எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால பத்தக்கா வீட்டுக்காரரும் நெட்டோக்க வீட்டுக்காரரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க கூட்டிக்கிட்டு. இப்பதான் வெளியில பத்தக்கா மனரசக்கா போனாங்களே, நீங்க பாக்கலையா? போயிட்டாங்க போல மாமா. எனக்கு தெரியாது, நான் ஒண்ணுமே பண்ணல. நான் பாயசம் தான் பண்ணினேன். மீனா, நீ அழுகாதப்பா மீனா, அழுகாத. நினைச்சேன் அப்பவே. சம்பந்தம் இல்லாம அந்த கிளவி வந்துட்டு போதே, அது வந்தாவே ஏடா கூடமா நடக்குமே, நிம்மதி கெட்டு போகுமேனு மனசு தடுமாறிச்சு எனக்கு. அந்த கிளவிய பார்க்கும் போதே மனசு பதறிச்சு. நினைச்சது மாதிரியே நடந்துருச்சு வித்யா, நினைச்சது மாதிரியே நடந்துருச்சு. மாமா, ஏன் கோபப்படுறீங்க? என்ன நினைச்சீங்க மாமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. மாமா வாங்க மாமா, நம்மளும் போலாம். நெட்டோக்காவை பார்க்க வாங்க மாமா, போலாம். ஐயோ நெட்டு, என்ன நெட்டு உனக்கு துருதுருன்னு இருப்பாளே. ஐயோ, சரி பாப்பா மீனா,
சரி வா 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 சீக்கிரம் வா. டாக்டர் டாக்டர் அண்ணா 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 டாக்டர் யாரும் இருக்காப்லையா? கொஞ்சம் வர சொல்லுங்க அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. நெட்டு நெட்டுமா அண்ணன் நெட்டு என்னன்னே கேட்க மாட்டேங்கிறானே அண்ணன். இங்கே தானே கூட்டிட்டு வந்தீங்க, வேற ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாமே. தம்பி வேற ஆஸ்பத்திரி போனா நேரம் ஆகும், அவசரத்துக்கு போறதுக்குள்ள ஒண்ணு ஏதாவது ஆகி போச்சுன்னா இங்கே பார்க்க முடியாது. பாத்ரூம் சொல்லிடுவாங்க, பாப்பா பண்ணலாம். இதுதான் பிரமுக பக்கம், இங்க கொண்டு வந்து எதா இருந்தாலும் பாத்துக்குவோம், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் பார்த்து பராம இருப்பா. இங்க டாக்டர் நல்லா பாப்பாரு, எனக்கு தெரிஞ்சவர் தான். வாப்பா தம்பி. டாக்டர் டாக்டர் ஐயா 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 வணக்கம் ஐயா. எனக்கு தெரியுதா நம்ம பிள்ளையா? ஆமா தகராசு, என்ன பண்ணட்டான் தெரியாமல? என்ன இப்ப? ஐயா ஐயா நம்ம பிள்ளையா? இது நல்லா சாப்பிடும், மரத்தடியில சமைச்சுக்கிட்டு இருந்தாங்களா, எதுவும் பூச்சோட எதுவும் விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. விஷமிச்சு எதுவும் விழுந்துருச்சான்னு இருக்கும்போதே மயக்கம் வந்துச்சு, வாயில நரத்தடிச்சியா. என்ன எதுவும் கொஞ்சம் பாருங்க. மரத்தடியில சமைச்சதுல விழுந்துச்சா? திருப்ப தகராசு, திருப்ப அந்த பிள்ளைங்க திருப்ப திருப்பா. விஷம் அப்படி சாப்பிட்டு இருந்தா இப்படியே தூக்கிட்டு வருவேன். இப்பெல்லாம் தூக்கிட்டு வந்தா குடிக்கிட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா? சரி சரி இங்க கொண்டு வாப்பா. ஐயோ அவசரத்துல அதெல்லாம் எனக்கு தெரியலையா. என்ன எதுவும் பாருங்க, சீக்கிரம் பாருங்க. ஐயோ தங்கராசு, என்ன கண்டிஷன் மோசமான கண்டிஷன்ல இருக்கிறாப்ல. எதுவும் தங்கச்சி விஷம் எதுவும் குடிச்சிச்சா? சூசைட் எதுவுமா? இப்படி உள்ளதெல்லாம் இங்க பார்க்க முடியாதே. ஏதோ சின்ன சின்னதா இருந்தா நம்ம இங்க பார்ப்போம். நம்ம பெரிய ஆஸ்பத்திரி தூக்கி பார்ப்போம் தங்கராசு, அதான் நல்லது அந்த பிள்ளைக்கு. இப்ப நம்ம எதுவும் சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், இவன் என் பொண்டாடி தான். ஐயோ சூசைட் அட்டெண்ட் பண்றது பாய்சன் அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என்ன தெரியல, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த பிள்ளை தான் சார். என்ன எதிர்ப்பு கொஞ்சம் நீங்க பாருங்களேன், பார்த்து உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் நாங்க அப்புறம் ஆஸ்பத்திரி வேணா போய்க்கிறோம், வேற ஆஸ்பத்திரி. ஐயோ தம்பி புரிஞ்சுக்குங்க தம்பி, படிச்சவர் தானே. நான் என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்றேன். இங்க மத்ததெல்லாம் கொஞ்சம் பாக்குறது சீரியஸான கண்டிஷனா இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு வசதி இல்ல நம்ம ஆஸ்பத்திரியில. ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்றேன், முதல்ல என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போங்க தம்பி. நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் பார்க்க முடிஞ்சா நான் பார்க்க மாட்டேன். மச்சான் மச்சான் என்ன மச்சான் சொல்றீங்க? டாக்டர் இப்படி நேரம் வச்சிட்டே நிக்கிறீங்க, என்ன ட்ரீட்மென்ட் எதுவும் பண்ணலையா? எதுவும் கொடுக்கலையா? என்ன எதுவும் சொல்லலையா? எதுக்கு அவ மயங்கி விழுந்தா? என்ன இருந்துச்சா? என்னத சாப்பிட்டானா? எதுவும் சொல்லலையா என்ன டாக்டர்? ஏன் மச்சான் அப்படியே நிக்கிறீங்க? வந்துட்டீங்களாப்பா? டாக்டர் ஐயாவுக்கு இங்க பார்க்கக்கூடிய வசதி எதுவும் ஆஸ்பத்திரியில இல்லைன்னு சொல்றாப்ல, அதுதான் பேசிக்கிட்டு நிக்கிறோம்ப்பா. இல்லப்பா கொஞ்சம். ஐயோ ஐயோ ரொம்ப முடியல போலயே. நம்ம நெட்டுக்கு நம்ம லேசு வாசா நினைச்சமே, ரொம்ப முடியல போலயே. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. முதல்ல என்ன ஏதுன்னு பாருங்க, பார்த்துட்டு அந்த வேசைசமா இருந்தா உடம்புல பரவாம உடம்புல ஏறாத அளவுக்கு ஏதாவது பண்ணுவாங்கல்ல, அப்படி ஏதாவது பண்ணுங்க. நாங்க கூட்டிட்டு போய் வேற இடத்துல பாக்குறோம். அப்படிலாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிடாதீங்க. ஐயோ ஐயா, இவ மூச்சு இல்லாமையாவது இருந்துருவா, பேச்சு இல்லாம இருக்க மாட்டாயா. நான் பேசுவாயா, அவ பேச்ச கேட்காம எங்கனாலையும் இருக்க முடியாது. ஐயா நல்லா இருப்பிய தெய்வம் மாதிரி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாருங்கய்யா. ஐயோ பார்க்க வசதி இல்லையே, இந்த டாக்டர் பார்க்க பயந்துகிட்டு பார்க்க மாட்டேங்கிறாரான்னு தெரியலையே. கடவுளே இந்த டாக்டர் மனச மாத்தி பார்த்துக்கிட்டு பார்க்க முடியும், நான் காப்பாத்திடுவேன்னு சொல்லணும். ஏம்மா கையில வச்சிருக்க பிள்ளைய இந்த பிள்ளையா? ஐயோ ஏம்மா நான் உண்மையதாம்மா சொல்றேன். இங்க பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு உண்மையதாம்மா சொல்றேன். சரிம்மா வாங்கம்மா, அப்புறம் என்ன எதுவும் சொல்லிடக்கூடாது. நீங்க நான் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவியா நான் பண்றேன். சரியா வாங்கம்மா. முதல்ல பார்க்கட்டும், நெட்டவழியை பார்க்கட்டும்.